நடத்தணும். ஆனால் வாழ்நாள் ஃபுல்லாக அதையே நடத்தினா உங்களை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியாமையே போயிடுவீங்க. ஆனால் மனிதன் என்ன பண்ணணும்? கடவுளை அடையணும். எதுக்காக அடையணும்? கடவுளை எதுக்காக கும்பிடணும்? இல்லை 2 வகையாக பிரிச்சுக்கிறாங்க. கடவுளை கும்பிட்டா என் துன்பம் போயிடும், கடவுளை கும்பிட்டா என் கஷ்டம் போயிடும், கடவுளை கும்பிட்டா நான் வசதியாக வாழணும். கடவுள் அந்த மாதிரியான யாரையும் கடவுள் வசதிப்படுத்துறதும் இல்லை, கடவுளை யாரையும் ஏழ்மைப்படுத்துறதும் இல்லை. கடவுள் அவர் பாட்டுக்கு இருக்கிறார். படைப்போடு அவருடைய வேலை முடிஞ்சது. இப்போ இந்த படைப்பு அவர் படைச்சிட்டு இருக்கும்போது இந்த படைச்சவனில் போய் நம்ம சேரணும். சேர்ந்தால்தான் நமக்கு பிறப்பு இல்லை. இந்த சேராத வரைக்கும் இங்கேயே உலகத்திலே பிறந்து செத்துக்குன்னு தான் இருப்போம். இதனால் என்ன பயன் இருக்குது? ஒருத்த வசதியாக வாழறான் ஒரு காலகட்டத்தில், அவன் சொல்கிறான் நான் 10 வாட்டி பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஒருத்தர் ரொம்ப துன்பப்படுறான், அவன் ஏன் பிறந்த நான் சாகணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்போது இதுக்கெல்லாம் என்ன வேற்றுப்பை? இந்த உலகத்தில் மனிதன் நினைக்கிறது கிடைக்கணும். கிடைச்சால் அவன் வாழ விரும்புகிறான். அவன் நினச்சது கிடைக்கலன்னு சொன்னால் அவன் வாழ மறுத்து வெறுக்கிறான் வாழ்க்கையை. அப்போது இந்த வாழ்க்கை எதால் ஏற்படுது? இப்படி சந்தோஷம் துக்கம் இது 2ஆல் ஏற்படுற விஷயம். ஆனால் மனிதன் அமைதியை தேடுறதே கிடையாது. அமைதியை தேடணும். அமைதியை தேடினா தான் ஆனந்தம் கிடைக்குமே தவிர சந்தோஷம் கிடைச்சதுன்னா ஆரவாரம் தான் கிடைக்கும். அதனால் அமைதியை தேடி ஆனந்தத்தில் அடையணும். ஆனந்தம்ன்றது எது அப்படின்னா இறைவனோடு நம்ம ஆன்மா போய் இயங்கணும். 2ம் இணையணும். இணைஞ்சால் அதுதான் ஆனந்தமான வாழ்வு. அதுதான் முழு மனிதனுடைய வாழ்வு. மனுஷன் சொல்கிறதே மாறுபடுவேன். மற்ற ஜீவராசிகள் உலகத்தில் எத்தனையோ விதமான ஜீவராசிகள் இருக்குது. அத்தனையும் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் அதுக்கு ஒரே பேர் தான். பூனை பிறந்ததுன்னா சாகும் போதும் பூனை தான், புலி பிறந்ததுன்னா சாகும் போதும் அதுக்கு புலி தான். ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் மாறுபாடு பேர்கள். மனுஷன் இளமையில் பார்த்தா அவன் குழந்தைன்றான், இடைப்பருவத்தில் ஆம்பளைன்றான், முதுமையில் பெரியவர்ன்றான், அதுவும் முடிஞ்சால் பெணோன்றான். இத்தனை பேர் கிடைக்கிறது மனிதனுக்கு மட்டும்தான் உலகத்திலேயே. வேறு எந்த ஜீவராசிக்கும் இப்படி கிடைக்கிறது இல்லை. இந்த பேரை மாற்றணுன்னா தன்னை தான் அறியணும். கடவுள் வழிபாடுகள்ன்றது ஒரு 20-30 வயசு வரைக்கும் கோயில் குளங்கள் சுற்றுறது தப்பு இல்லை. கோயில்கள் குளங்கள் போனால்தான் பக்தி உருவாகும். பக்தி இல்லைன்னா ஞானம் இல்லை. அப்போது இந்த பக்தியை உருவாக்குறது கோயில் குளம் இதெல்லாம் தேவை தான். ஆனால் வாழ்நாள் ஃபுல்லாக அதையே சுற்றிக்கிட்டு இருந்தோம்னா அறியாமையில் இருக்கிறோன்னு அர்த்தம். அப்போ நம்மளை தேட ஆரம்பிக்கணும். இது வரைக்கும் இந்த கடவுள்கிட்ட பேசுனேன், அது எதுவுமே பதில் சொல்லலையே. நான் இவ்வளோ பேசியிருக்கிறேனே, இவ்வளோ சொல்லியிருக்கிறேனே, அதுக்கு ஆன்சரே இல்லையே அப்படின்ற எண்ணம் வளர்ந்து அப்போ இதுக்கு மேலே ஏதோ பெரியவங்க வச்சுருக்கணும். அப்போ தன்னை தேடணும். தான் தனக்குள்ளங்கிறது தான் பதில் சொல்லும், தனக்குள்ளங்கிறது தான் ஒரு தீர்ப்பு சொல்லும் அப்படின்றத உணர்றது தான் யோக வழிபாடு. இந்த யோக வழிபாடை உபதேசங்கள் வாங்கிறதால ஒரு பயனும் கிடையாது. உபதேசம் வாங்கின உபதேசத்தை சீராக செய்தால்தான் அதனுடைய பலனை அனுபவிப்பீங்க. இவர்கிட்ட போனேன் அவர்கிட்ட போனேன் உபதேசம் வாங்கினேன், யார்கிட்ட போய் உபதேசம் வாங்கினாலும் அதை சீராக செய்யலைன்னா அதனுடைய பலன் கிடைக்காது. அப்போது நம்ம மாதம் வந்து உபதேசம் வாங்கணும், 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து உபதேசம் வாங்கணும்னு நினைக்கவே கூடாது. ஒரு உபதேசம் வாங்கணும், அதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அனுபவம் என்ன கிடைச்சிது, அடுத்த உபதேசத்தில் நமக்கு என்ன அனுபவம் கிடைச்சிது அப்படின்னு தேடி போனீங்கன்னா தான் உங்களுடைய பயணங்கள் சீராக இருக்கும், தெய்வ பயணம். ஆனால் மாதம் அந்த உபதேசம் வாங்குறதால அவர் போட்டி கடலை மாதிரி ஆகிடும். அதுக்கு உபதேசத்துக்கும் மரியாதை இருக்காது, நீங்கள் வாங்கினத்துக்கும் மரியாதை இருக்காது. அதனால் சீராக செய்யுங்க. உபதேசம் வாங்கிறது பெரிய விஷயம் இல்லை. இது தன்னை தான் அறிகிற விஷயம். நான் யார்? கண்ணாடியில் போய் நின்னால் நம்ம உருவம் தெரியும், ஆனால் சாதாரணமாக நின்னால் நம்ம உருவம் தெரியுமா? தெரியாது. ஆனால் சாதாரணமாக நின்னால் நம்ம உருவம் நமக்கு தெரியணும். இப்போது எங்கேயோ நம்ம வீட்டில் மனைவி இருக்கிறான், எங்கேயோ நம்ம கணவர் இருக்கிறான், எங்கேயோ நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க. கண் மூடிக்கின்னு இங்கே நினச்சோம்னா நமக்கு தெரியுறாங்க. ஆனால் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் பார்த்தா நம்ம மூஞ்சி மட்டும் நம்ம கண்ணை மூடின்னு பார்த்தா நம்ம மூஞ்சியே தெரியல. அப்புறம் என்ன நம்மளை அறிஞ்சோம்? நம்ம உலகத்தை அறிகிறோம். உலகம் இருந்துக்கினே இருக்கோம், நம்ம இருக்க மாட்டோம். அந்த உலகம் இருக்கிறதோ இல்லாத போட்டோம். ஆனால் நம்மளை நம்ம அறியணும், நம்ம வாழ்க்கை முடிவுக்குள்ளும். அதுதான் இந்த பயணமே. இந்த பயணத்தில் தன்னை நீங்களே உங்களை பார்க்கணும். அதுதான் சரியான ஞானம்.
சும்மானா நான் அங்கே போனேங்க இங்கே போனேங்க உபதேசம் வாங்கினாங்கன்னா ஒரு பயனும் கிடையாது. கடவுளே வந்து உபதேசம் கொடுத்தாலும் நீங்கள் சரியாக செய்யலைன்னா அது பயன் தராது. அதனால் உபதேசம் வாங்கிறது இது ஒரு அபூர்வமான விஷயம். இதை சீரான முறையில் பயணம் பண்ணிங்கன்னா மனோதிடம் வரும், எந்த துக்கத்துக்கும் ஆட்பட மாட்டீங்க. எவ்வளோ பெரிய வினை வந்தாலும் அது உங்களை விட்டு விலகிடும். அதனால் இது சீராக செய்யுங்க. செய்யலைன்னா நான் இங்கே போனேங்க எனக்கு சரியாகலைங்க, அங்கே போனங்க சரி, மந்திரம் இல்லை தந்திரம் இல்லை, இது ஞானம். இதை செய்யணும்னா சீராக செய்யணும். செய்தால்தான் உங்களுக்கு நீங்கள் தான் பலன். சாமியார்கிட்ட போனேன், சாமியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன், இது கட்சினா அது கட்சின்னு அந்த கற்பனையிலேயே தெரியாதீங்க. நிஜத்தை தேடுங்க. உங்களால் தான் உங்கள் வாழ்க்கையை சாதிக்க முடியும். ஆனால் பிறரால் உங்கள் வாழ்க்கையை ஒன்றும் சீர்படுத்திட முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் இந்த போலியை அப்படி தான் ஏமாந்துன்னுக்குறாங்க. அவர்கிட்ட போனால் சரியாயிடும், இவர்கிட்ட போனால், யார்கிட்ட போனாலும் உங்களுடைய இது உங்களை புற்றின்னு தான் இருக்கும். அதனால் அதை நீங்கள் தான் சீர் பண்ணணும், சரி பண்ணணும், அந்த வாழ்க்கைக்கு பயணம் பண்ணணும். அதனால் சீராக நடந்துங்க, சீரான உபதேசம் பண்ணுங்க, அது உங்களுக்கு பலனை தரும். நன்றி, வணக்கம். ஆத்மா வணக்கம் சாமி. ஆத்மா வணக்கம்பா, சொல்லுப்பா. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு வட்டம் அகலங்கண்ணன் என்கிற கிராமத்திலிருந்து ராஜேந்திரன் என் பெயர். நான் 2 உபதேசம் வாங்கி தற்போது அந்த உபதேசத்தை நான் கடமையாக நினைத்து தினந்தோறும் செய்து வருகிறேன். இது மீட்டிங் இல்லை, சரி சாமி, சாதாரணமாக பேசுவேன். அடுக்குமுறையில் இங்கே தேவை. கன்னி பேச்சு சாமி, இது முதல் கன்னி பேச்சு. மேடையிலேயே நான் எங்கேயுமே எதுவுமே மேடையில் பேசு இங்கே வேணாம். இங்கே எல்லாம் நம்மள மாதிரி ஆளுங்க தான் சபையில் நானே இதான் முதல். ஆமாம், இங்கே யாரும் அரசியல்வாதி இல்லை இலக்கு மொழியில் பேசுறதுக்கு. இல்லை சாமி, சொல்லிட்டு நான் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் குழப்ப தேடி சென்னைக்கு வந்திருந்தேன். சரி. அங்கே வரும்போது ஒரு தொழிற்சாலையில் பணியாற்றும் போது என்னுடைய வலது கை விபத்தில் மிஷினில் துண்டிக்கப்பட்டது. அதனால் நான் மிகவும் பாதிப்பு அடைந்து, கடவுள் இருக்கிறாரா இல்லையா, நான் எதுக்காக கடவுளை இத்தினால் வணங்கினேன், அப்படி கடவுள் இருந்தால் என் கையை இழந்திருப்பேனா அப்படின்னு என்று என் மனம் வேதனைப்பட்டு கடவுளை வணங்காமல் 15 வருடங்களாக நான் ஒரு போக்கிரியாகவே தெரிந்து வந்தேன். தினம் கெட்ட பழக்கங்களில் ஈடுபட்டு இருந்திருந்தேன். ஆனால் மனைவி மக்கள் எல்லாரும் எனக்கு அமைந்தாலும் நல்ல விதமாக இந்த கெட்ட பழக்கத்திலிருந்து விடுபட இந்த கொரோனா இடைப்பட்ட காலத்தில் நான் உங்களுடைய யூடியூப் அந்த பார்க்கும்போது, அப்போது உன் துன்பத்திற்கு காரணம் நீயே கர்ம வினையை நீயே விதித்தது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நெத்தியில் ஆணி அடித்தது போல் பொற்று என்று அப்படியே சுதாரித்து கொண்டு, என்னது இப்படி இருக்குது, இதனால வரலையும் அப்பா மேலே பழிய போட்டோம், அம்மா மேலே பழிய போட்டோம், ஊர் மேலே பழிய போட்டோம், அண்ணன் தம்பி மேலே பழிய போட்டோம், இப்போ காரணம் நீயே தான், உன் துன்பத்திற்கு கர்ம வினையே காரணம் அப்படின்னு சொல்லும்போது என் மனம் துடிச்சு அந்த நேரத்தில், அப்படி என்றால் நான் யார் என்று என்னை தேட எனக்கு அதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் தேவை, உங்களுடைய பாதை தேவை என்று நான் உங்களை நாடி 2 உபதேசம் வாங்கி செய்து கொண்டிருக்கிறேன். வாங்கி இருக்கிற உபதேசத்தை சரியான முறையில் செய்தீங்கன்னா மனிதன் ஒவ்வொரு பாவம் பண்ணாத மனிதனை உலகத்தில் பிறக்கவே இல்லை. ஏன்னா பாவம் பண்ணாதவனுக்கு பிறப்பு இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் எப்படியோ அறிஞ்சு பாவம் பண்ணியிருப்பான், அறியாமல் பாவம் பண்ணியிருப்பான், அவனுக்கு தான் பிறப்புங்க. அந்த பாவம்ன்றனே இல்லாதவனுக்கு இங்கே பிறப்பே கிடையாது. அப்போ நம்ம பிறந்திருக்கிறோம், ஏதோ பாவம் பண்ணியிருக்கிறோம். அந்த பாவத்தினுடைய விளைவை எதில் அழிக்க முடியும்? வழி எது அதை அழிக்கிறதுக்கு? எனக்கு பிறப்பு வேணாம், நான் பிறந்து என்ன சாதித்தேன் இந்த உலகத்தில், அதனால் எனக்கு பிறப்பு வேணாம் அப்படின்ற நினைவை உண்டாக்கிக்கணும். அப்போ இது ரெண்டில் இந்த எதனால் இந்த பாவத்தை அழிக்க முடியும்? எது வழி? எந்த உலகத்தில் நம்ம பாவம்னு சம்பாதிச்சோமோ, எந்த உலகத்தில் நம்ம பாவத்தை பண்ணமோ அந்த உலகத்திலே புண்ணியத்தை பண்ணி தீர்த்துடணும். அத்தை அப்படின்னா 2 வழி தான். ஒன்று தர்மம், இன்னொன்று யோகம். இந்த 2 வழியில் மட்டும்தான் மனிதனுடைய பாவத்தை அழிக்க முடியும். வேறு எந்த விதத்தாலையும் அழிக்க முடியாது. அதுக்காக தான் இந்த பாடமே கொடுக்குறோம். ஏன்னா ஒரு வெள்ளம் வந்ததுன்னா, ஒரு பொருள் இருந்ததுன்னா அடிச்சின்னு போய் இன்னொரு இடத்துல விட்டுட்டு போயிடும். ஒரு காற்று வந்ததுன்னா அதை அடிச்சின்னு போய் இன்னொரு இடத்துல விட்டுட்டு போயிடும். ஆனால் நெருப்பு வந்ததுன்னா என்ன பண்ணும்? இருக்கிறத எதையுமே இல்லாதாக்கிட்டு போயிடும். அந்த நெருப்பை கொளுத்துற பாடத்தை தான் உங்களுக்கு கொடுத்துன்னுக்கிறேன் நான்.
அந்த நெருப்பை கொளுத்துனீங்கன்னா நீங்கள் செய்த பாவ புண்ணியங்கள் அதில் அழிஞ்சிடும். அந்த பாடத்துல எனக்கு உண்மையை உணர்ந்தோம். ஆமாம். அதுல எனக்கு ஆரவாரம் இருந்தது, ரொம்ப அப்போ துக்கம் இருந்தது. அந்த மாதிரியான நிலைக்கு அதை போயிடும். இப்போ எல்லாரும் என்ன கேட்குறீங்க, நான் ஏன் பிறந்தேன், கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு. இப்போ நான் கூட அதை தான் கேட்டுக்கினே இருக்கிறேன். எனக்கு விடையே பதில கிடைக்கல இன்னும். கடவுள் இருக்கிறாரா இல்லையா தெரியல, நான் ஏன் இப்படி உட்காந்து நல்லா இருக்கட்டும் நாய் கத்துற மாதிரி கத்தின்னுக்கணும் அப்படின்னு நினச்சின்னுக்கிறேன். அதனால இதெல்லாம் அறியாமையில் வர கேள்விகள். கடவுளை கும்பிட்டேன், எப்போ கடவுளை கும்பிட்டுங்க? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. யாராவது கடவுளை கும்பிட்டேன் கடவுளை கும்பிட்டேன் கடவுளை கும்பிட்டேன்னு 1000 பேர் பேசுறீங்க. கையெடுத்து ஆனால் யாராவது கடவுளை கும்பிட்டது உண்டா? கடவுள் எப்படிங்கிறான்னு தெரிஞ்சது உண்டா? இல்ல. தெரியாம எப்படி கும்பிட்டீங்க? சிலைகளை தானே கும்பிட்டீங்க. அது பேசுச்சா உங்களாண்ட? இல்ல. அது தேவை. அது எப்போ வரைக்கும் தேவை? இளமை பருவத்தில் கடவுள்னா நம்மளை விட ஒரு உயர்ந்த பொருள், நம்மளை காப்பாற்றுது அப்படின்னு அறிவுரை சொல்கிறதுக்கு அதுங்களுக்கு தேவை. இப்போ ஒரு 1ஆம் கிளாஸ் ஸ்கூல் படிக்கிறான் ஒரு பையன். அவனுக்கு கடலில் கப்பல் போகுதுன்னு காட்டணும். எப்படி காட்டுவான்? எப்படி சொல்லுவான்? படம் வரைக்கும் தான். ஒரு அட்டையில் கடலை வரைஞ்சிட்டு அதில் ஒரு கப்பலை வந்து பாரு இப்படி போதணும். MBBS படிக்கிறவங்ககிட்ட பார்த்தா போதும், நான் காது மல்லி அடிக்க மாட்டான். காது மல்லி அடிக்கும். அந்த மாதிரி இளமையில் பக்திக்கு அவசியம். பக்தி இல்லாத ஞானம் கிடையாது. இருந்ததுனால விரக்தி அதிகமாயிடுச்சு. ஆனால் அந்த பக்தியை முறையோட இது இல்லையே இது இல்லையே இது இல்லையே பெரியவங்க ஏதோ வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு தேடி தேடி வந்து முடிக்கிறது தான் யோகம். எல்லாரும் சொல்லுவாங்க, உன் மனசை நீ அடைக்க முடியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அடைக்கவே முடியாது. இது எல்லாம் சும்மா தெரியாத பேசினுக்கிற விஷயம். நீ என்னத்துக்கு ஒரு சாமியார்கிட்ட போனேன், நீ என்னத்துக்கு கோயிலுக்கு போனேன், உன் மனசை நீ அடைக்க தெரியாதா? இன்னொருத்தர் என்னத்துக்கு தெரியாது. இப்போ உங்கள் அப்பா உட்காந்துங்கிறாரு, உனக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கங்குது. உங்கள் அப்பா ஒரு வயசான ஒரு உட்காந்துங்கிறாரு, அவர் சிகரெட் பிடிச்சின்னு உட்காந்துப்பியா? மரியாதை இல்லை. அப்போது உன்னை விட உயர்ந்தவங்க இருக்கிறாங்கன்னும் போது உனக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கிது. அப்போ உன்னை விட உயர்ந்தவங்க சொல்கிறாங்கன்னும் போது இதில் உண்மை போய் தேர்ந்தெடுத்து மனசு எடுத்துக்குது. ஆனால் நீ தனித்து இருக்கும்போது அந்த விளக்கம் கிடைக்கல உனக்கு. அதனால் இந்த மாதிரி இடத்துங்களுக்கு போகும்போது அந்த மாதிரி விளக்கங்கள் கிடைக்கும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவு தான் உங்கள் பயணத்துக்கு முடிவாக இருக்கும். அதை விட்டு சும்மா கண்டதை போட்டு குழப்பக்கூடாது. அதுக்கப்புறம் நான் கை இழந்தாலும் மன வலிமையில் ரொம்ப வலிமையாக இருந்ததுனால எல்லா பாதையிலையும் ஜெயிச்சு வந்தேன். ஆனால் இப்போ தான் உணர்ந்தேன், இந்த பாதை தான் நமக்கு உண்மையான பாதை. அதனால் கடவுள் வழிபாட்டில் உண்மை மட்டும்தான் இருக்கணும். பொய், புரட்டு, ஏமாத்தல், கோல்மால் இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் பாவத்தை பண்ணான்னு சொன்னேன்ல. ஆனால் அந்த பாவத்தை அழிக்கிற இடம் எங்கே எடுத்து அழிக்கிறது? கடவுளாண்ட தான் அழிக்கணும். ஆனால் கடவுளாண்டே போய் பாவம் பண்ணால் அதை எங்கே எடுத்து அழிக்கிறது? அழிக்கவே முடியாது. அந்த பாவத்தை பெரும் ஜென்மத்துக்கு வருமே. அது உணராத காசுக்கும் பணத்துக்கும் பாவத்தை பண்ணி தெரிஞ்சா சரியா? இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். தெய்வ வழிபாடுன்றது ஏமாத்தத்துக்குன்னு கூட சத்தியத்துக்குன்னு இருக்கணும். அதுதான் தெய்வ வழிபாடு. ஏமாத்தத்துக்கோ காசு பணத்துக்கோ தெய்வ வழிபாடு இருந்ததுன்னா அவன் ஃப்ராடுன்னு அர்த்தம் உலகத்தில். அப்போ தவறான பாதையில் போயிட்டான். அவன் மட்டும் போகிறதில்ல, அவன் சமூகமே போயிடும். அவன் ஒண்டியோட போகாது, அது அவன் சமூகமே போவோம். உன்னால் முடிஞ்சால் ஒருத்தனை மாற்றிடு, திருத்து. முடியலையா விட்டுட்டு போய்கினேரு. ஆனால் நான் திருத்துறேன்ட்டு ஊரையே கெட்டுன்னுக்காத. அது தவறான வழியாக போயிடும். அது உன் வம்சத்துக்கே சேர்ந்துடும் அந்த பாவம். இதெல்லாம் சிந்திச்சு நடும். எதுக்கு கடவுளை எதுக்கு கும்பிடணும்? கடவுள் இல்லைன்றவனும் உயிரோடு வாழ்ந்துன்னுக்குறான், கடவுள் இருக்குதுன்றவனும் செத்து போகிறான் குறிப்பிட்ட காலம் வந்த ஒன்று இல்லை. ஆமாம் சாமி, இது மனுஷனுடைய இயல்பு. ஆனால் கடவுளை பற்றியே தெரியாத மிருகங்கள் வாழ்ந்துக்கினே இருக்குது உலகத்தில். அது எத்த கும்பிட்டு எந்த கடவுள் போய் காப்பாற்று தத்த? இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். சும்மா நம்ம ஏதோ போனோம் கடவுள் வழியில் போனோங்கன்றது இல்லை. 400 வருஷம் வாழுது ஆமை. ஆமாம், அது எந்த கடவுளை கும்பிட்டுட்டு வாழ்ந்துன்னுக்குது? அப்போது கடவுள்ன்றது எதுன்றதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது புரியாததான் கோயில் கோயிலாக சுற்றி போட்டு நான் ஊர்பட்ட கடவுளை கும்பிட்டேங்க அப்படின்றது டூரிஸ்ட் மாதிரி சுற்றிட்டு. அதே தான் சாமி, அதே தான். மனிதனுக்கு கடவுள்ன்றது உலகத்தில் உள்ள ஜீவராசிக்கு ஆகாரம் தான் கடவுள். ஆகாரம்னு ஒன்று இல்லைன்னா எந்த கடவுளும் யாரையும் காப்பாற்ற முடியாது. ஒரு புல் வளர்னா கூட தண்ணி வேணும். புல்லுக்கு ஆகாரம் தண்ணி தான் இல்லையா? காட்டில் வாழற மிருகத்துங்களுக்கு இன்னொரு மிருகத்தை அடிச்சு சாப்பிடணும். அது நான் கடவுளை கொடுப்பாரு உட்காந்துக்குமா? அதே மாதிரி மனுஷன் சாப்பிடாம 2 பேரை 2 ரூமில் போட்டு பூட்டிட்டு கடவுள் காப்பாற்ற வாருங்கன்னிட்டு ஒருத்தனை சோறு போட்ட சும்மா குறவை இறந்துருவோம். இல்லை நான் கடவுளே கிடையாதுங்க, சாப்பாடு தாங்க கடவுள்னு ஒருத்தனை கொடு, 10 நாள் இப்போ தொந்தின்னா கடவுள் இருக்குதுன்னு செத்து போயிருப்பான்.
உண்மை சாமி, உண்மை சாமி. தன்னை அப்போ உயிரினத்தை இந்த குழந்தை ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, கடவுள் தெரியுமா அதுக்கு? நான் பேசுறது என்னமா நாத்திக மாறி இருக்கும், நாத்திக இல்லை, சிந்திச்சு பாருங்கன்றேன். ஒரு குழந்தை பிறக்குது ஒரு தாய் தகப்பனுக்கு, அந்த குழந்தைக்கு 5 வயசு வரையும் கடவுளே தெரியல, ஆனால் வாழுது. எப்படி வாழுது? பிறந்த உடனே தாய்ப்பால் கேட்குது, அதுக்கப்புறமா ஒரு பிஸ்கட் கேட்குது, அதுக்கப்புறம் ஒரு இட்லி கேட்குது, அதுக்கப்புறம் ஒரு சாதம் கேட்குது. இதையெல்லாம் கொடுத்தா தான் அது வளரும். கடவுள் வந்து காப்பாற்றுவார்னு போட்டு வச்சு என்ன காப்பாற்ற மாட்டார். அப்போது கடவுள்ன்றதே உனக்கு ஆகாரத்தில் தான் இருக்கிறான் கடவுள். உங்கள் அறிவுரை தான் வலிமை சாமி எனக்கு. அதை நினச்சி அந்த ஆகாரத்திலேருந்து தான் அந்த உலகத்தையே இயக்கிக்கின்னுக்கிறான். இதை உணராத ஏமாத்தின்னுக்கிறான். ஆமாம் சாமி, ஆமாம் சாமி. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறிந்து தனக்கு கெடுகின்றான், தன்னை அறிந்தவனுக்கு அது தான் அறியால் அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானேன்னு என்னை தானே தன்னை அர்ச்சிக்கணும், அதான் கடவுள் வழிபாடு. சாமி. ஊரெல்லாம் போய் சுற்றி நான் அர்ச்சனை பண்ணுறது கடவுள் வழிபாடு இல்லை. அதனால தான் திருமூலர் சொல்கிறாரு, உனக்கு கடவுள் யாரா உலகத்துலனா குரு தாண்டா கடவுள், கடவுளுடைய உருவத்தில் தாண்டா குரு வந்துக்கிறான். எந்த குருவை நீ கடவுளாக ஏற்றுக்கிறியோ அந்த உன் மனசு தாண்டா கடவுளை காட்டிட்டோம். கடவுளே குருவா நீங்கள் தான் சாமி வாழ்க்கையில். அதுதான் அதை திருமூலர் 200 பாடலில் சொல்கிறார். ஆமாம் சாமி. அது மாதிரி அந்த நம்பிக்கை குரு காட்டினார் போகணும். ஆமாம் சாமி. ஒரு அம்மா ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகாக சொல்லுவார். ஒரு சாமியாருக்கு டெய்லி பால் எடுத்துன்னு போகணும். ஒரு ஊர்லேருந்து இடையில ஆறு, அந்த ஆற்றை கடந்து போய் பால் கொடுக்கணும். அப்போ டெய்லி இந்தம்மா போய் பால் கொடுக்குறாங்க. சாமியார் உட்காந்துங்கிறாரு, ஆற்றுல தண்ணி போகுது. இந்த அம்மா ஆற்றுல இறங்கி போய் பால் கொடுத்தாங்க. அவர் சாமியார் கேட்குறாரு, எப்படிம்மா வந்தேன்னா? ஆற்றுல வந்தேங்க, தண்ணி போகுதுண்ணா, மேலேயே வந்துட்டேன் அப்படின்றாங்க. அது எப்படி மேலேயே வந்திருக்க முடியும், அந்த தான் ஆற்றுல போனால் முழுவிடுமே அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் வந்தார். சரி நானும் ஏன்பா மனுஷன் பொல்லாதவன்பா. உலகத்தில் இருக்கிற ஜீவராசிலேயே மனுஷன் பொல்லாதவன். ஆனால் உலகத்தில் இருக்கிற ஜீவராசிலேயே மனுஷன் தான் நல்லவன். ஏன்னா இல்லை, உலகத்தில் எந்த ஜீவராசியும் அடுத்தவனுக்கு கொடுக்கணும்னு நினைக்காது. மனுஷனுக்கு மட்டும்தான். நீ சாப்பிடும்போது உனக்கு மட்டும் சாப்பாடு வச்சுருந்தா கூட ஒருத்தன் வந்துட்டான்னு வாப்பா சாப்பிட்லாம், இருக்கிறத பாதி பேர் சாப்பிட்லான்னு இல்லையா? அப்போ நீ நல்லவன் ஆயிடுற. ஆனால் உலகத்தில் இல்லாத எண்ணத்தெல்லாம் சேர்த்து வச்சுக்கிற நீ கெட்டவன் ஆயிடுறப்போ. அதனால் உலகத்துலேயே மனுஷன் தான் கெட்டவன், மனுஷன் தான் நல்லவன். அவனை விட எந்த உயிரினமும் நல்லது கிடையாது. இப்போ பாம்புக்குது, நல்ல பாம்பு இல்லை, அம்பாள் புத்தில் பால் ஊற்றுறான்மா, அது போய் முட்டையை உடச்சி குடிக்க போகிற மாதிரி இவன் ஆதங்கத்துக்கு முட்டையை போட்டுக்கணுப்பான், இல்லை அது குடிக்குமா? இதெல்லாம் பாவம் அறியாமையில் செய்கிற விஷயங்கள். இந்த பக்தின்ற ஒன்றுமே தெரியாது, அது பக்தின்னா அதில் போய் பண்ணுறது. அதில் எடுத்து போய் பாலை ஊற்றுறது, அது மண் குடிச்சிட்டு போகுது, அப்புறம் பாம்பு குடிச்சிச்சுன்றது. இப்படி கும்பிட்ற பாம்பு வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா கம்முன்னு இருக்கணும்ல. அம்பாள் வந்துருக்குறா, நல்லா குத்தனம் பண்ணட்டும் அப்படின்னு இருக்குன்னு. உடனே பாம்பு பிடிக்கிறதுக்கு ஒரு ஃபோன் பண்ணுறோம், 2 கூம்பேத்துன்னு தெரியிறோம். அப்போ அம்பாலேயே அடிக்க ஆரம்பிச்சிடுறோம் இல்லை? இது எவ்வளோ பெரிய அறியாமை, முட்டாள்தானம்னு சொல்கிறதா இது என்னான்னு சொல்கிறது? இப்படி இருக்கிறாங்க ஜனங்க. ஒரு ஜந்து பூந்துச்சுன்னா அது தீமையை செய்யும், அதுக்கு நன்மை தீமையெல்லாம் தெரியாது. அதனுடைய பயம் நம்மளை அடிச்சிட போகிறாங்க, நம்மளை கடிச்சிடும். நம்மளுடைய பயம் நம்மளை கட்சியில் போனால் அத்தை அடிச்சுடுவோம். இங்கே எங்கே சாமி வந்து வாழுது? சாமி உங்கள்கிட்ட இருக்குதுடா. அத்தை விட்டு போட்டு ஊரில் இருக்கிற பள்ளியில் பாம்பில் இதெல்லாம் கடவுள் இருக்குதுன்னு தர்றிய. எவ்வளோ அறியாமல் இது. இதை தான் தெளிவடைங்கன்றது. இது பார்த்தா நாத்திகம் மாதிரி இருக்கும். நாத்திகம் இல்லை, உன் அறிவுபூர்வமாக நீ சிந்திச்சு பாருன்றேன். உண்மையை எடுத்துக்கோ, உண்மையில் பயணம் பண்ணு கடவுள் விஷயத்தில். சொல்லுப்பா சொல்லுப்பா. கள்ளக்குறிச்சி மாவட்டம். சரி. என்னுடைய பேர் கோவிந்தன். சரி. எனக்கு வந்து பயமாக இருக்குது சார், பயம் உணர்வாக இருக்குது சார். ஐயா நீ டாக்டரை போய் பார்க்கணும். ஹார்ட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குதான்னு போய் பாரு. இல்லை, ஹார்ட்டில் கரெக்டாக ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா பயம் வரும் தானாகவே. இல்லைன்னா உடம்புல இருக்கிற பொருள்லேயே ஹார்ட்டு, அதில் 5 பொருள் இருக்குது, ஒரு பொருளாக இல்லை ஹார்ட்டு 5 பொருள் இருக்குது. இந்த 5 பொருளில் ஏதாவது ஒன்று வீக்னஸ் வந்தால் இந்த பயம் வரும். ஆமாம்.
அதெல்லாம் போட்ட பிறகு தான் இப்போ இது மாதிரி இருக்குது சார் எனக்கு. சரி இந்த வரைக்கும் இருக்கட்டும்னு போ. என்ன பண்ணுறது, இதெல்லாம் அனுபவிச்சிட்டோம்ல. ஆல்கால் போட்டோம், சரக்கு அடிச்சிட்டோம், ஜிஞ்சர் அடித்தோம், கலக்கல் அடித்தோம், கெஞ்சா அடித்தோம், எல்லாம் அனுபவிச்சாச்சு. நம்ம எதுக்கு பிறந்தோமோ அதை அனுபவிச்சிட்டோம். இனிமேல் செத்து போனேன், நான் பயம் வந்தானே எது வந்தானே செத்துப்போ. ஏன் பசங்க இருக்குல்ல, அது இருந்துட்டு போகுது. அது இருக்குதுன்னா நீ ஏன் குடிச்ச? அதான் தெரியாது கூட கூட தெரியாத எப்படி குடிக்க முடியும்? தெரியாத போய் ஒருத்தன் துட்டு குத்து குடிச்சிட்டு வருவானா? தெரிஞ்சு தானே போய் குடிச்ச. இல்லை போய் என்னப்பா 8 வச்சுப்பான் வச்சுப்படா, தெரியாத பட்டுச்சுங்க. அதே பிறகு தெரியாத படம் உங்கள் ஆள் போய் இன்னொருத்த மேலே. இல்லைங்க சாமி, பண்ணி கூட கூட என்ன பண்ண அது மாதிரி தான். அது அப்படி தான்ப்பா இருக்கும். அதான் சொல்கிறேனே, அதை குடிச்சு வீக் ஆகி போச்சு. நீ போய் டாக்டரை பார்த்து ஆப்ரேஷன் பண்ணிக்கோ. ஆபத்து பண்ணலாம். அதான் உனக்கு நல்லது. சாமி, பாடம் பண்ணலாம். ஏன்னா குழந்தைங்க பாடம் பண்ணால் இது வைத்தியம் பண்ணுற இடம் இல்லை, இது கடவுளை தேடுற இடம். பாடம் பண்ணிலாம் இது சரியாக போடாது. காது கேட்கலைங்க, பாடம் பண்ணால் காது கேட்குமா? உடம்பு சரியில்லைங்க, பாடம் பண்ணால் அதெல்லாம் சும்மா ஏமாத்துகிற விஷயம். இங்கே நான் அந்த மாதிரிலாம் ஏமாத்துறதில்லை. இது வெறும் கடவுளை தேடுறது மட்டும்தான். இங்கே எந்த வைத்தியமும் கிடையாது. சரி, அதான் சாமி, கடவுள் நான் தான் கடவுள் தேடணும். அதனால் இது வாழ்ந்த வரைக்கும் லாபம்னு போ. எல்லாம் பண்ணிட்டு இனிமேல் என்ன ஆகுது? ஏதோ இனிமேல் என்ன வேலை செய்கிற? நான் கொத்தனார் சாமி. கஷ்டப்பட்டு ஏதோ குழந்தைங்கள நல்லா படிக்க வை. படிக்கலைன்னா 10 பைசா கூட உதவாது போடும். அதனால் படிக்க வைங்க. கஷ்டப்பட்டு 1000 ரூபாய் சம்பாதிச்சு ஒரு நாளைக்கு தான் இப்போ ஒரு 200 கூலி வாங்கின கொத்தனார் 1200 போட்டிங்க. 1000 ரூபாய் பூசுறது அரசாத்திரம் கூட இல்லை. ஆஹா, செவுத்த பூசுறது அரசாத்திரம் கூட இல்லை கட்சியில். அந்த மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க. அது மாதிரி அந்த துட்டை எடுத்து குழந்தைங்கள நல்லா படிக்க வைங்க. அதுங்களாவது பின்னாடி நல்ல வேலைக்கு போட்டோம். படிக்கலைன்னா 10 பைசாவுக்கு மரியாதை கிடையாது அந்த உலகத்தில். ஆமாம் சாமி, நாமளும் அப்படி இல்லை சாமி, வேலை பண்ணி அந்த மாதிரி பேச மட்டும் ஆடி தான் சார். நாமளும் அந்த மாதிரி கிடையாது சாமி. அதனால் ஆடு நல்லா முடிஞ்ச வரைக்கும் ஆடு. அதான் சாமி, வேறு என்ன பண்ணுறது? தெருக்கூத்து கட்டியாச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. பேச மட்டும் ஆடி தான் சாமி. ஆமாம், ஆடி அவனுக்கு துட்டு கொடுக்கணுமே, அதனால் ஆடு. அதான் சாமி, அதான் சாமி. இப்போ அதான்ப்பா, ஹாஸ்பிட்டலில் போய் பாரு, மாத்திரை சாப்பிடு, பாடம் பண்ணு, சரியாக போடும். சரி சார், அதான் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாங்க மாத்திரை. ஆமாம். பாடம் பண்ணி கேட்குறோம். அதான் பாடம் பண்ணலாம் சாமி. இந்த சிகரெட்டு பிடிப்பாங்க, பீடி பிடிப்பாங்க. சீரெல்லாம் பயங்கர சாமி எனக்கு. இல்லை பீடி பிடிப்பாங்க. இது அவங்கள மட்டும்தான் உடம்பு மட்டும்தான் கெடும். ஆனால் குடி இருக்குதே, அவன் உடம்பும் கெடும், அவன் குடும்பமும் கெடும், பக்காக்கங்கிறவங்க தாலி ஆத்துருவான். அவ்வளோ மோசமாக இருந்தது. எனக்கு பயம் ஒரு யார் கூட காதுக்குள்ளே எனக்கு வந்து பேசுகிற மாதிரி கேட்குது சார். யார் உள்ளே வந்து காதுக்குள்ளே எனக்குள்ளே பேசுகிற மாதிரி இருக்கு. அது அப்படி தான் ஆகும். மூளை அதுதான் சொல்லியிருந்தேன், பல வீடியோவில் சொல்லிக்கிறேன். ரொம்ப குடிச்சு மூளையில் இருக்கிற நரம்பு வீக் ஆகி போச்சுன்னா இவன் ஒண்டியாக உட்காந்துப்பான். ஐயோ என்னை வெட்ட வராங்க, குத்த வராங்கன்னுவான். காரணம்னா அப்போ பிரெயின் போயிடுச்சு, இவர் கதை முடிய போகுதுன்னு அர்த்தம். அப்போ அதே மாதிரி தான் சாமி. ஆமாம், அப்போ அந்த மாதிரி இருக்குதா? அப்போ முடிய போகுது, எப்போ ஜாக்கிரதையாக இருந்துக்கும். ஆமாப்பா, வேறு வழி கிடையாது இதுக்கு. ஓகே சாமி. இதுக்கு நான் எப்பவுமே மறைச்சி எல்லாம் பேச மாட்டேன், ஓப்பனாக தான் பேசுவேன். ஓப்பன் சார். உனக்கு குடியால் மூளையில் இருக்கிற நரம்பெல்லாம் வீக் ஆகி போச்சு. வீக் ஆகி போனதால பயம் வருது. ஆமாம். இந்த மாதிரி எல்லாம் கனவு பற்றி நான் தூங்க மாட்டேன், தூக்கமே வராது உனக்கு. இது மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நிரந்தரமாக தூங்க போகிறேன்னு அர்த்தம். மகிழ்ச்சி, சந்தோஷம். அதனால் இனிமேல் இருக்கிற வரைக்கும் வாழ்ந்த வரைக்கும் லாபம். இது வாழ்ந்த வரைக்கும் நான் குழந்தை குட்டியை நல்லா காப்பாற்றிட்டு போகிறேன்னு காப்பாற்று. சரி ஓ, சரி. இதுக்கு மேலே அதுக்கு தகுந்த வேறு எதுவும் இல்லையா? மெடிடேஷன் இல்லையா? அது மேலே ஒரு மெடிடேஷன்லையும் இதை சரி பண்ண முடியாது. முடியாது. பொருளே இல்லைன்னா அப்புறம் மெடிடேஷன் எங்கே சரி பண்ணுறது? அடுப்பு இருந்தால் தானே சோறாக்கிறதுக்கு. அடுப்பே இல்லை, குணா வச்சுக்கின்னு என்ன பண்ணுறது? இப்போ உங்கள் அது அடுப்பு இல்லாத கதை மாதிரி ஆகிப்போச்சு. சரி சாமி. சரி, நான் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜிப்பேட்டையிலேருந்து வரேன் சார். சரி. அதாவது மனுஷனுக்குள்ளவே தான் இறைவன் இருக்கிறான்ற உணர்த்திருக்கிறீங்க மீடியாவில் பார்த்தேன் நான். சரி. ஆனால் அந்த கடவுள் முன்னாடி போய் நம்ம எதனா கேட்கணுன்னா எதுவுமே கேட்கக்கூடாது, தன்னை அறிஞ்சு கம்மன் இருந்தால் கடவுள் எல்லாமே கொடுப்பாருன்னு ஆமாம் சொல்லியிருக்கீங்க. ஆமாம். இப்போ அதே கடவுள் முன்னாடியே நான் வந்து உட்காரேன், என்ன டவுட்டோ வந்து கேளுங்கன்றாரு. சரி. அந்த டவுட் என்னென்னா, இப்போ நான் வந்து 15-16 வயசுலேயே ஆன்மீகத்துக்கு வந்தால் நல்லது, அந்த விந்து உங்களுக்கு தன்மை இருக்கும்போது அப்படின்னு சொன்னீங்க. சரி. 20 வயசுலேயே நான் வந்து இந்த உங்கள் முதியவருங்கிட்ட வயசானவங்கிட்டயோ பழகி இந்த மருவத்தூருக்கு மாலை போடுற மாதிரி அவங்க கிட்ட ஓடாடி அந்த பழக்கத்தை வச்சுக்கினேன். சரி. அதில் என்னுடைய காலம் ஒரு 15 வருஷமாக அதில் போயிடுச்சு. சரி. சமீபத்தில் உங்களுடைய வீடியோவை பார்த்தேன் நான். சரி.
இதில் பார்க்கும்போது நீங்கள் அங்கங்கே போயிட்டு உங்களுக்குள்ளே இறைவன் இருக்கிற உங்களுக்குள்ளே சக்தி இருக்கிறாங்களே, அந்த சக்தி உங்களுக்குள்ளே தான் இருக்குதுன்றது என்னடா இவ்வளோ நாளாக நம்ம பண்ண பக்திக்கு பலன் இல்லை போல இருக்கே, இறைவன் நம்மளுக்குள்ளே இருக்கிறான்னு உணர்த்துறாரு கடவுள் அப்படின்றதுனால அதிலிருந்து எனக்கு ஒரு மன உருட்டல் வந்து கடவுளை நம்பி இவரை பாய் தான் பிடிக்கணும், இவருக்கு மூலியமாக தான் கடவுளை கண்டு எடுக்கணும் நம்ம. சரி, அப்படிலேருந்து 2 உபதேசம் வாங்கிட்டு இப்போ உன்னுடைய பாதையை கடைப்பிடிக்கிறோம் சாமி. இப்போ சரி, ரொம்ப சந்தோஷம். இதில் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இந்த நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம், ஒரு நல்ல நாள் வருது, சரி, அந்த நல்ல நாள் ஏதாவது செஞ்சுக்கினே இருக்கிறாங்க, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தாய்மாருங்க செய்கிறாங்க. சரி, அது உடனே செஞ்சுக்கினே நேரத்தில் சில நேரங்கள் தவறி போகும்போது இல்லை நாவகாலம் வந்துடுது யமகண்டம் வந்துடுது அப்படின்னு அதை தள்ளி வைக்கிறாங்க. சரி, அது ஏற்றுக்க வேண்டிய விஷயம் தான் நான் சாமி. அது தேவையற்ற விஷயம், தேவையில்லை. அது நம்ம செய்ய வேண்டியது எந்த நேரமாக இருந்தாலும் செய்யலாம். உனக்கு உன் மனம்தான் ராகுகாலம் யமகண்டம் எல்லாம் உன் மனசுக்குள்ளே தாங்குது. உன் மனசு தெய்வத்துக்கு நான் செய்கிறேன். ராகு காலத்தில் போய் எலுமிச்சம்பழம் விளக்கு போட்டி அது மட்டும் ராகு காலத்தில் போடலாமா? எப்படி அது ராகுகாலம் பூஜை தான் அதை செய்கிறாங்க. அது செய்யலாமா? அப்போ அது செய்தால் கடவுள் ஏற்றுப்பார், இது செய்தால் கடவுள் ஏற்றுக்க மாட்டாரா? அப்போ எல்லாமே நம்ம மனசு தான், எல்லாமே மனசுக்குள்ளே தான் இருக்கு. மனசு தான். நீ ஒரே ஒரு எண்ணம், நான் கடவுளுக்கு செய்கிறேன், கடவுள் படைத்த நாள் இது. நீயா படித்த ராகு காலத்தை? இல்லை. நீயா படித்த யமகண்டத்தை? இல்லை. நீயா படித்த பகலை? நீயா படித்த இரவை? எல்லாமே கடவுள் படைச்சது. எல்லாமே இறைவன் படைத்தது. இறைவன் படைப்பில் எதுவுமே கெடுதல் கிடையாது. ஆனால் நம்மளே கெடுதலாக பண்ணி வச்சுன்னுக்குறோம். ஒரு அம்மா இருக்கிறாங்க நம்ம வீட்டு பக்கத்தில். அந்த அம்மாவனுடைய காலக்கடன் எதுவோ அவங்க வீட்டுக்காரர் தவறிட்டார். அந்த அம்மா வராங்க, நான் போகிறேன் எதிரோ. நான் என்ன பண்ணுறேன், அந்த அம்மாவை பார்த்துட்டு உள்ளே போய் பூந்துக்கிறேன் வீட்டு உள்ள. எங்கள் சம்சாரத்தை கூப்பிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்துன்னு வான்றேன். நான் தண்ணி குடிக்கிறேன். அந்த அம்மா என்னை தாண்டி போன பிறகு நான் போகிறேன். இது கடவுள் வழிபாடா கர்ம வழிபாடா? இது இன்னொருத்தருடைய மனசை புண்படுத்திட்டு நீ என்ன கடவுளை கும்பிட்டுடுவா? அப்புறம் நீ உன் பொண்டாட்டி முண்டச்சாவாதா? நீ பொண்டாட்டி இல்லாத சாக மாட்டியா? உனக்கு துக்க காலம் வராதா? உன் வீட்டில் ஒரு பணம் விழாதா? இது எல்லாமே உலகத்தில் எதிர் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா நாளைக்கு நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கும். எதிர் வீட்டில் ஒரு சாவு நடக்குதுன்னா நாளைக்கு நம்ம வீட்லேயும் ஒரு சாவு நடக்கும். உலகம்ன்றது அதுதான், இயற்கை. அதுதான் எல்லாமே. அப்போது இந்த இயற்கையில் இறைவனுடைய செயல்பாடுகள், இதெல்லாம் மனித செயல்பாடுகள் கிடையாது. இந்த மனிதன் வச்சுக்கிந்து ராகு காலத்தை வகுத்துக்கணும், யமகண்டத்தை வகுத்துக்கணும், குளிகையை வகுத்துக்கணும், இதெல்லாம் பண்ணின்னுக்கிற வேலை. கடவுளுக்கு எல்லா காலமும் ஒரு காலம்தான். கடவுள் வழிபாட்டுக்கு கால நேரமே கிடையாது. உன் மனசு இப்போ ராகு காலத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, ஏங்க ராகு காலம் வரப்போதுங்க, காலையில் 7:09 ராகு காலம் திங்கக்கிழமை, அவர் 8:30 மணிக்கு மேலே 9:30 மணிக்கு மேலே செத்து போன்னு சொல்லலாமா? உயிர் போவாதா? அந்த நேரம் எந்த நேரம் போக வேண்டிய நேரம். அப்போ அது நேரம் பார்த்துதா? பார்க்கறது இல்லை. அப்போ பார்க்காது நீ உட்காந்துக்கிற, நீ மட்டும் பார்க்குறிய, அது எப்படி நியாயம்? அது நம்மளுடைய மூட நம்பிக்கை. அதனால் இந்த மூட நம்பிக்கை மனசனுடைய இருள். அது அதிலிருந்து வெளியே வாங்க. தெய்வத்தினுடைய படைப்பு, தெய்வத்தை வழிபடும் போது அதுக்கு எதிர் வேறு எதுவுமே ஈடு இணை கிடையாது. அதை செய்யும் போது எல்லாமே நல்லது தான் அப்படின்ற நினைவோடு செய்யுங்க. எல்லா செயலையும் நினைவே நம்ம இருக்கணும். அந்த நினைவு தான் கடவுளை போய் சேருமே தவிர நீ பண்ணுற சாங்கியங்கள் கடவுளை போய் சேராது. எந்த சாங்கியமும் கடவுளை தொடாது. இப்போ எனக்கு போன புதன்கிழமை இந்த நடிகர் விஜய் இருக்கிறார்ல, அவருடைய மாமா வந்தார் வீட்டுக்கு. அவங்க வந்து ஒரு கதை எழுதுகிறாங்க, ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுகிறாங்க. கடவுள் உலகத்தில் எப்படி உற்பத்தி ஆனார், யார் உற்பத்தி பண்ணது, இதுக்கு யார் பதில் சொல்கிறது? அது மகான்களுக்கு தான் தெரியும். மகான்களுக்கு தான் தெரியும். அது எந்த மகான் சொன்னான் இது வரைக்கும்? அதுதான் கடவுள் எப்படி உற்பத்தி ஆனது. அதனால அந்த கேள்வி அவங்க ஆதி முதல் அந்த வரையினிட்டு ஒரு கேள்வி ஸ்கிரிப்ட் எழுதுகிறாங்க. அதுக்கு போன புதன்கிழமை வந்தாங்க. செல்வானிட்டு அவங்க மாமா பேர், அவர் விஜய் வச்சு ஒரு 40 படம் எடுத்துக்கிறாராம். அவங்க வந்தாங்க. நான் பேசுனது 1 மணி நேரம் 10 நிமிஷம் தான் பேசினேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சாமி இதுவே போதும் சாமி, இதை எழுதுறதுக்கு 2 நாள் ஆகும் பொழுது, மீதியெல்லாம் நாங்கள் அப்புறம் வந்து எழுதிக்கிறோம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஏன்னா கடவுளை பற்றி, கடவுள்ன்ற பொருள் வந்து இந்த உலகத்துக்கு எவ்வளோ நன்மையை கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுக்குது. ஆனால் இந்த பாழா போன மனசு வந்து கெட்டு போய் எவ்வளோ தீமையை வளர்க்கணுமோ உலகத்தில் வளர்த்துன்னுக்குது. எப்போ மனுஷனுடைய மனம் நல்லதாக ஆகுதோ அப்போ கடவுள் அடையும். அது
எப்போ மனுஷனுடைய மனம் தீமையை அடையுதோ அது கடவுளை விட்டு விலகிடும். அது பணக்காரனா ஏழையா அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. இந்த பாழாப்போன மனத்துக்கு அது கிடையாது. கிடையாது. அப்போது முதல்ல நம்ம இந்த மனசை சீர்படுத்திக்கணும். மனசு ஒருநிலைப்படும். காலையில் கூட யாரோ ஒருத்தர் கேட்டார், எங்கள் சித்தி இறந்துட்டாங்க, இவங்க அம்மாவுக்கு தங்கச்சி இறந்துட்டாங்களாம், நான் வந்து உபதேசம் வாங்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. இதை இந்த மாதிரி எல்லாம் மூடத்தனமாக சொல்லி வச்சு அதையே பிடிச்சிக்கினாங்க. எது உண்மைன்னு தெரியாது. தெரியல, அதிலே பழகி வருவேன், அவங்களுக்கு மாறி வருது. ஆனால் சித்தி செத்த உடனே தலைமாட்டில் ஒரு விளக்க கொளுத்தி வச்சுட்டாங்க. சித்தி செத்த உடனே கற்பூரம் கொளுத்திட்டாங்க. இதெல்லாம் எது கொளுத்துனாங்க? சித்தினுடைய உடம்பு கொளுத்துனாங்களா, சித்தினுடைய உயிர் கொளுத்துனாங்களா? இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேணாம். உடனே அங்கே தேங்காய் உடச்சி வச்சுட்டாங்க, உடனே அங்கே ஊதுவத்தி கொளுத்திட்டாங்க. இவ்வளவும் செத்தவங்க கடவுள்னு சொல்லி செய்து போட்டு நான் உபதேசம் வாங்கிட்டா தீட்டுக்கு தானே எங்களுக்கு திட்டிட்டு சொல்லு. ஒவ்வொரு மந்திரம் சொல்றவனும், ஒவ்வொரு சாமியாரும், ஒவ்வொரு ஐயரும், ஒவ்வொரு யோகியும், ஒவ்வொரு ஞானியுமே தீட்டு தான். தீட்டு இல்லைன்னா ஒரு உருவமே வரப்போறதில்லை. ஒரு தாய்கிட்ட 10 மாதம் தீட்டு போச்சுன்னு சொன்னால் ஒரு குழந்தை பிறக்காது. அந்த தீட்டு நிற்கலன்னு தான் கோடிக்கணக்கில் செலவு பண்ணின்னு உட்காந்துங்கிறாங்க. அப்போது உயிரினம் அத்தனையும் தீட்டிலேருந்து உருவானது தான் உயிரினம். கோவிலில் மந்திரம் சொல்கிற ஐயரும் தீட்டு தான். இங்கே பேசுங்கிற நானும் எங்கள் அம்மாவுக்கு 10 மாதம் தீட்டு தான், கேட்டுங்கிற நீயும் 10 மாதம் தீட்டு தான். அப்போது தீட்டு தான் இந்த உலகத்தில் பேசுது, தீட்டு தான் இந்த உலகத்தில் செய்யுது, தீட்டு தான் கடவுளையும் அடையுது. அதை சீர் பண்ணிக்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சீராக இருக்கும், குழப்பம் இல்லாத இருக்கும். அதை விட்டுட்டு போட்டு குழப்பினீங்கன்னா குழப்பம் தான் வரும். சரி சாமி, இன்னொரு டவுட் சாமி. சொல்லுப்பா. அதாவது வந்து எங்களுடைய பங்கு பங்காளிங்களில் நிலத்தாண்டே பொங்கல் வைப்பாங்க. வைக்கிட்டோம். அது அவங்க நிலத்தாண்டா அங்கங்கே அந்த கணத்துக்கார மேலே வச்சு கல் வச்சு இந்த எவனா பேனை கல்லெல்லாம் எடுத்துன்னு வந்து கழுவி குங்கும மஞ்சள் வச்சு கும்பிடுவோம் சாமின்ட்டு வச்சுருந்தாங்க. சொல்லு. அது அப்படியே ஒரு சில வருடங்கள் போய்கினே இருந்தது. இதில் ஒரு நாள் என்னுடைய வாலிப வயசுலடா நம்ம இவ்வளோ தொலை போகிறோமே, இங்கே அங்கங்கே போய் கும்பிட்றாங்களா, அது ஒரு நிலை ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், எல்லாருக்கிட்டையும் கூப்பிட்டு பேசி ஒரு 5 ரூபா நான் அவங்ககிட்ட ஒரு கூடைக்கணும் வாங்கி அதை உருவாக்கி ஒரு இடமா நிலை நிறுத்திட்டேன். என்ன நிறுத்தின? அன்னியம்மன்ற கோவிலை ஒரு கல்லாக வச்சு கும்பிட்டது நீ கோயிலாக கட்டி வச்சிட்டியா? கோவிலாக கட்டிட்டேன். நல்ல வேலை. அது இன்னும் ரொம்ப சவிக்கிரமான வேலை. கோவிலாக ஏன்னா மாதம் போய் கல் தேடுவாங்க, அது இல்லாமல் போயிடுங்க. அந்த அன்னியம்மன் கோவிலுக்கு வந்து இப்போ அந்த அபிஷேகம் இந்த மாலை பண்ணுறதெல்லாம் வந்து நான் தான் அது பண்ணின்னு இருக்கிறேன். இது வரையும் பூஜாலி ஆகிட்டேன். இதெல்லாம் அதை பண்ணின்னு இருந்தேன். சொல்லு. கடவுள் வந்து எனக்குள்ளே தான் இருக்கிறாருன்னு போது இப்போ அதுலேருந்து நான் விடுபடலாமா இல்லை அது தொடரலாமா? அது உன்னுடைய சொந்த விஷயம். ஏன்னா நான் அதை உருவாக்குனது நான். ஒருத்தன் பொண்டாட்டி அடிதடிலியா புருஷனை அடிக்குது. அவன் வந்து என்னை கேட்குறான், சாமி என் பொண்டாட்டி எப்போ பார்த்தாலும் என்னை அடிச்சுக்கினேக்கிறா, ஆனால் நான் விட்டுட்டு போனால் எனக்கு அசிங்கமாக இருக்கும், பொண்டாட்டியை விட்டு வந்துட்டான்னுட்டு, அதனால் விட்டுட்டு போட்டால் வாணும். நீ விட்டுட்டு போவதும் உன் சவுக்குண்டாப்பா நடுரோட்டில் கூட விட்டு போனேன். அது மாதிரி நீ பூஜை பண்ணல போய் எனக்கு என்ன போச்சு? இல்லை பூஜைன்றது பண்ணிடுறாங்க, நான் அவங்க கடா வெட்டுறதுல அது ஏற்றுக்கிறதுல அப்போ வெட்டு இல்லை சாமி, நான் அது ஏற்றுக்கிறது இல்லை. நாங்கள் கடா வெட்டி ஒரு 60 அன்னதானம் போடுவாங்க. நம்ம பழக்கமே எல்லாத்தையும் கொன்று தூண்டுறது தானே பழக்கம். மிருக மாதிரி தானே ஆகிட்டோம். மனுஷன் மாதிரியே வாழலையே. மிருகத்துக்குன்னு சில உணவுகளை படைச்சிருக்கிறான் இறைவன், மனுஷனுக்குன்னு சில தானியங்களை படைச்சிருக்கிறான் இறைவன். இதை சாப்பிட்டீங்கன்னா சாந்தமாக இருப்பட, இடிக்கிறது குத்துறது கடிக்கிறது இதெல்லாம் தோணினா நீ அப்படியே ஆகிடணும். அதனால தான் இப்போ எல்லாரும் இந்த மாதிரி கதியில் போயின்னுக்கிறோம். உன்னோட உயிர் துடிக்குது, அதை துடிக்க அறுக்கிறோமே. நம்ம கையில் ஒரு பீடி நெருப்பு பட்டு போனால் துடிக்கிறோமே, அது மாதிரி அதுக்கு இருக்காதான்னு சிந்தனையே இல்லையே. இவன் எங்கேருந்து கடவுளை கும்பிட்றது? அது எனக்கு ஏற்றுக்கல, நான் என் மனசு இடம் கொடுக்கல. இருந்தாலும் அவங்களுக்காக போய் வெட்டின்னு இல்லை, நான் வெட்டுறது இல்லை. வெட்டுப்பா இந்த போயிட்டியாங்க. இல்லை, அது நான் கடவுளோட பார்த்துட்டு வந்துடுறேன். அபிஷேகம் பார்த்து அங்கே கடவுள் இருக்கிறாரா? அந்நியமானது இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்துக்கிற பாரு நீ இல்லாத இடத்துல. அதான் உணர்ந்து வந்துட்டேன். எவ்வளோ கொடுமை இது. கடவுளை அங்கே உட்கார வச்சுட்டு இங்கே வந்து உட்காந்துங்கிறியாப்பா நீ. இவ்வளவு நாள் நான் எங்கெங்கயோ தேடுறேன்ப்பா. இன்னும்